என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தின் மீது அதிகமாகவே கவனத்தை வைத்திருப்பாய். அது என்ன கவனம் என்றால், மற்றவர்களால் நமக்கு பாதிப்பு வரக்கூடாது, உன்னால் மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. எப்பொழுதும் நீ நீயாகத்தான் இருக்க வேண்டும். யாருக்காகவும் உன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடாது. யார் மூலமாகவும் உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது என்பது. தவறான ஒரு இடத்திற்கு போகக்கூடாது. அது ஏதாவது ரூபத்தில் நமக்கு பிரச்சனையும் தந்துவிடக்கூடாது என்று இது மாதிரியான விஷயத்தில் அதிகமாகவே நீ கவனத்தை செலுத்துவாய். ஆனால் அது மாதிரியான ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. ஒரு வீட்டிற்கு நான் யார் என்று எல்லாமே சொல்லிவிடுகிறேன். ஆனால் அந்த வீட்டிற்கு நீ போகக்கூடாது. மீறி போனால் என்ன நடக்கும் என்பதையும் சொல்லிவிடுகிறேன். இதற்கு மேல் நீ போவதும் போவாமல் இருப்பதும் உன்னுடைய இஷ்டம். சரியா? உன்னுடைய நெருங்கிய உறவுதான், நல்ல பழக்கம், உன் ஊருக்குள்ளேயே இருக்கும் ஒரு நெருங்கிய உறவுதான். அந்த உறவு எப்பொழுதுமே யாரிடமும் அவ்வளவு சுலபமாக ஒட்டாது. எதுவாக இருந்தாலும் எதிர்பார்க்கும். யார் எந்த சாதாரணமாக வீட்டுக்கு வந்தால் கூட, எனக்கு எந்த ஒரு பொருளையும் வாங்கி வரவில்லை, அவள் வந்தால் அவள் நன்றாக இருக்கிறார், அவளுடைய வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று பொறாமையோட கண்ணோட்டத்தில் தான் பார்க்கும். இதனாலேயே அவர் வீட்டுக்கு யாரும் போவதும் கிடையாது. ஆனால் பக்கத்தில் தானே இருக்கிறோம், தனிமையில் அந்த வீட்டில் இருக்கிறார்களே என்று நீ அப்பப்போ போய் பார்த்து விட்டு வருவாய். ஆனால் இப்பொழுது அங்கு இருக்கும் ஒரு நபருக்கு ஆபத்து. நீ அங்கு போகும் பொழுது அவர்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தது என்றால் அதற்கு காரணம் நீதான் என்று சொல்லிவிடுவார்கள். புரிகிறதா? நீ சாதாரணமாக போய் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாய் என்றால் அவர்கள் வீட்டில் பிரச்சனை வரும் பொழுது இதெல்லாம் நீதான் சொல்லிக் கொடுத்தாய், நீதான் எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுத்து அந்த பெண்ணுடைய உயிருக்கே ஆபத்து கொடுத்தது நீதான், அந்த பெண் இவ்வளவு தூரம் வந்ததற்கு காரணம் நீதான் என்று சொல்லிவிடுவார்கள். அவ்வளவு தூரத்திற்கு அந்த பெண், அதாவது நீ செல்லும் வீட்டில் இருக்கும் பெண் அவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு விஷயத்தை செய்ய போகிறாள். அவளுடைய மனதில் இருக்கும் வேதனைகள், அவளுடைய மனதில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் வைத்து அவள் தவறான ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அதற்கு காரணம் நீதான் என்று சொல்லிவிடுவார்கள். ஏனென்றால் நீதான் அங்கு போயிட்டு வருவது, அது மட்டும் அல்லாமல் நீ நல்ல விஷயத்தை சொல்கிறாய். ஆனால் வெளியில் அந்த பெண் சொல்வது, இவள்தான் எனக்கு எல்லாம் சொன்னாள், இதனால்தான் இவள் செய்திருப்பாள் என்ற பெயரை அங்கு இருப்பவர்கள் உன் மீது வைத்து விடுவார்கள். புரிகிறதா? நீ எந்த நோக்கத்தோடு போகிறாய் என்பதை யாரும் இங்கு பார்ப்பது கிடையாது. அங்கு யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொண்டார்கள், ஏதாவது ஒரு தப்பான விஷயத்தை செய்தார்கள் என்றால் உடனடியாக இவள்தான் எங்களுடைய வீட்டுக்கு வருவாள், இவள்தான் எங்களோடு பேசிக்கொண்டு இருப்பாள், இவள்தான் ஏதோ என்னுடைய பிள்ளையை தவறாக சொல்லிவிட்டாள் என்று பேசி உன்னுடைய மீது தவறுகளை வைத்து விடுவார்கள். புரிகிறதா? நான் என்ன சொல்கிறேன் என்பது உனக்கு தெளிவாக புரிகிறதா? சாதாரணமாக நீ போவாய், ஆனால் உன் மீது பழி வந்துவிடும் என்று சொல்கிறேன். அந்த வீட்டில் இருக்கும் அந்த பெண்ணால் உனக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று சொல்கிறேன். புரிகிறதா? கொஞ்ச நாளைக்கு தேவையில்லாமல் யார் வீட்டிலும் போய் அமர்ந்து உட்கார்ந்து பேசுவது வேண்டாம். பொழுது போன நேரமானதா, உன்னுடைய வீட்டில் இருக்கும் வேலையை பார். அதை விட்டுவிட்டு அடுத்தவர்கள் வீட்டில் அமர்ந்து பேசுகிறேன் என்றும் சொல்லாதே. அதுபோல தேவையில்லாமல் நான் சொல்லும் இந்த நபரின் வீட்டிற்கும் போகாதே. உன்னுடைய வாழ்க்கை நீதான் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் நீதான் சரி செய்ய வேண்டும். காலம் முழுவதும் நீ சுதாரிப்பாகத்தான் இருக்க வேண்டும். அதுவும் இனி வரும் காலம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பார்த்து தான் செய்ய வேண்டும். எல்லா விஷயத்தையும் நான் இதை செய்து விடுவேன், அதை செய்து விடுவேன், இந்த நபருக்கு போய் ஆறுதல் வார்த்தை கூறுகிறேன், அந்த நபருக்கு போய் உதவி செய்கிறேன் என்று சொன்னால் நீ ஆபத்து தான். ஏனென்றால் நேரமானது அப்படி இருக்கிறது. உன்னுடைய குடும்பம், உன்னுடைய வீட்டு வேலை, உன்னுடைய வாழ்க்கை என்று வாழு. கொஞ்ச நாளுக்கு நேரங்கள் சரியில்லாத பொழுதுதான் தேவையில்லாத பழிகள் வந்து உன் மீது விழும்.
ஏற்கனவே உன் மீது அதிகமாகத்தான் எல்லோரும் பழியை சுமத்த காத்திருக்கிறார்கள். அவனவன் வேலையை செய்துவிட்டு பக்கத்தில் நின்றால் கூட இவளிடம் சொன்னேன் என்று உன்னை பார்த்து எல்லாம் இவள்தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாள், இதனால்தான் நான் இந்த நிலைமைக்கு ஆனேன் என்று சொல்லும் நிலைமையில்தான் இருக்கிறார்கள். இப்படித்தான் உன்னிடம் ஒவ்வொரு நிமிஷமும் இருப்பார்கள். ஏன் தெரியுமா? நீயே என்னிடம் வந்து சொல்லியிருக்கிறாய், நான் எதுவுமே செய்யவில்லை சாயி, ஆனால் பழிகள் முழுவதும் என் மீது வந்து விழுகிறது, பழிகள் முழுவதும் நான் சுமக்கிறேன் எல்லா விஷயத்திலும். ஏன் என்னை மட்டும் இவர்கள் இவ்வளவு பெரிய விஷயத்தில் மாட்டி விடுகிறார்கள்? இவ்வளவு பெரிய விஷயத்தில் என்னை ஏன் கஷ்டப்படுத்துகிறார்கள்? தவறு செய்யாமலேயே பழி சுமப்பது என்னுடைய வாழ்க்கையை மாறிவிட்டதா? நான் தவறே செய்யவில்லை, ஆனால் பழிகளை மட்டும் அதிகமாக சுமக்கிறேன் என்று. நீ இந்த நபரின் வீட்டுக்கு போனால் தேவையில்லாத பழியை சுமப்பது போல மாறிவிடும். புரிகிறதா? எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிதானமாக நல்லபடியாக யோசித்து செய். இப்பொழுது நேரம் உனக்கு இப்படி இருப்பதினால்தான் இதை சொல்கிறேன். இல்லை என்றால் நீ ஆறுதலாக எல்லோருக்கும் கூறு, ஆறுதலாக இரு, எல்லோரிடம் பேசு என்றுதான் சொல்வேன். இப்பொழுது யாராவது ஒரு விஷயத்தை செய்துவிட்டு உன் மீது பழியை வைத்துவிடும் நேரம் இது. அதனால்தான் சொல்கிறேன், இந்த நேரத்தில் எதுவாக இருந்தாலும் பார்த்து நிதானமாக இரு என்று. நான் சம்பந்தமே இல்லாமல் எதையும் சொல்பவன் அல்ல. சம்பந்தத்தோடு தான் உன்னிடம் இந்தந்த விஷயம் நடக்கப் போகிறது என்று சொல்கிறேன். இதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நீ சுதாரித்தால் அது உனக்கு நல்லது. இல்லை, சுதாரிக்கவில்லை என்றால் அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, நானும் எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு உதவி செய்ய மாட்டேன். ஏனென்றால் சொல்லும் கடமைக்கு நான் சொல்லிவிட்டேன். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிதானமாக இருந்து நடத்துவாயோ, நிதானமாக இருந்து எல்லா விஷயத்தையும் செய்வாயோ, அது உன்னுடைய பொறுப்பு. காப்பாற்ற வரும் நேரத்தில் நீ எப்படி இருக்க வேண்டும்? எல்லா விஷயத்தையும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அது எதையுமே தெரிந்து கொள்ளாமல் நான் என்னுடைய இஷ்டத்திற்குத்தான் இருப்பேன் என்றால் உன் இஷ்டத்திற்கு இரு என்று நானும் விட்டு விடுவேன். புரிகிறதா தங்கமே? ஒரு இடத்திற்கு செல்லாதே, தேவையே இல்லாமல் யாரிடமும் எந்த ஒரு ஆறுதலாக பேசுகிறேன் என்றும் சொல்லாதே, பேசாதே ஆறுதலாக பேசுகிறேன் என்று. நீ ஆறுதலாக பேசினால் கூட அது தவறான ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு தேவையே இல்லாத விஷயங்கள் அனைத்தையும் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். புரிகிறதா? நான் எது சொன்னாலும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஒவ்வொரு விஷயத்திலும் இருந்து உன்னால் வெளியே வர முடியும், பாதுகாப்பான இடத்தில் இருக்க முடியும். நான் என்ன சொல்வது, நீ என்ன செய்வது என்று இருந்தாயானால் நிச்சயமாக வாழ்க்கையில் உன்னால் எந்த ஒரு இடத்திலும் தனியாக எதையும் செய்ய முடியாது. இது மாதிரி நடந்து கொள்ளும் பொழுது தேவையில்லாத பிரச்சனை வரும். நான் என்ன சொல்கிறேன் என்பதை புரிந்து கொள், அதுபோல நடந்து கொள். வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் எப்பொழுதும் வராது. நம்பிக்கையோடு இருங்கள். நான் சொல்லும் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். எல்லா இடத்திலும் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கைக்கு வாருங்கள். உங்களை நான் இப்பொழுது காப்பாற்றத்தான் வந்தேன். ஆனால் இதையுமே நீங்கள் தட்டிவிட்டீர்கள். ஆனால் வரும் விளைவுக்கு யார் பொறுப்பாவாய்? நீதானே. அதனால் எல்லா விஷயத்தையும் பார்த்து சுதாரிப்பாக நடந்து கொள். அதுவே உன் வாழ்க்கையில் நல்லது. எப்பொழுதும் உன் கூட இருப்பேன். தைரியமாக இரு. எல்லா நாளும் நல்லதே நடக்கட்டும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.